ஓட்டு போடு, என்னை நடிக்க வச்சீங்க உங்களுக்கு ஓட்டு போடுவேன். நான் சுதந்திரத்திற்காக போராடினேன், நான் மக்களுக்காக சிறைக்கு போனேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி காமராஜர் கேட்கல. நானும் சுதந்திரத்துக்காக போராடினேன், நேதாஜி சுபாஷ் படைக்கு பேசி பேசி ஆட்கள் அனுப்புனேன், குற்றப்பரம்பரை சட்டத்தை ரத்து பண்ண வச்சேன், எனக்கு ஓட்டு போடுன்னு முத்துராமலிங்கர் கேட்கல. ஆனா ரெண்டு பேரும் சுதந்திரத்திற்காக போராடியதால், சுதந்திரத்திற்காக பேசியதால், சிறை சென்றதால் ஒருவரை முதல்வராகவும் இன்னொருவரை தொகுதிக்கே போகாமல் பாராளுமன்ற சட்டமன்ற வேட்பாளராகவும் உறுப்பினராகவும் மக்கள் ஆக்கினாங்க. அண்ணாதுரை மொழிப்போர்ல சரியா அரசியலை பண்ணி அதிகாரத்தை கைப்பற்றினாரு. பேச்சின் மூலமாக, எழுத்தின் மூலமாக தமிழ் பற்றோடு நடந்து கொண்டார். அந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்தார், நேர்மையா இருந்தார். அதனால மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஆனா எம்ஜிஆர் வள்ளல் தன்மையோடு நடந்து கொண்டார். திரைப்படங்கள்ல நல்லதை பேசினாரு, நல்லதை நடிச்சாரு. பெண்களை கொடுமைப்படுத்துவது போல, மது அருந்துவது போல, சிகரெட் அடிப்பது போல காட்சி வைக்க மாட்டாரு. மக்களுக்கு ஒரு பெரிய கிரேஸ் இருந்துச்சு. அதனால அவருக்கு ஓட்டு போட்டாங்க. மக்கள் அவரை தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் ஆக்குனாங்க. அம்மையார் ஜெயலலிதா போல்டு லேடி, இரும்பு பெண்மணி. அதே எம்ஜிஆருடைய பின்னணியில் வந்ததுனால அவருக்கு வாக்கு செலுத்தினாங்க. அதே போல தான் கலைஞர் கருணாநிதியும் அண்ணாதுரையுடைய பின்தொடர்பாளராக வந்தனால அவர் ஓட்டு போட்டாங்க. ஆனால் நான் நடித்தேன், எனக்கு ஓட்டு போடு, நீங்கள் நடிக்க வச்சு நீ அழகு பார்த்தீங்க, எங்களையும் ஒரு ஆளை பார்த்தீங்க, அதனால் உங்களை முதலமைச்சர் ஆக்கிறேன்னு சொல்கிறது எந்த மாதிரியான அரசியல்? இதில் அவர் சொல்கிறாப்புல, இது வரைக்கும் வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கான், வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கான்னு சொன்னார். இப்போ என்ன சொன்னார்? என் வீடே எதுன்னு உங்களுக்கு தெரியல. உங்கள் வீடு எங்குதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் எந்த வீட்டில் இருப்பீங்கன்னு தான் எங்களுக்கு பிரச்சனையே. வீடு எதுலாம் பிரச்சனை கிடையாது, என் வீடே எதுன்னு உங்களுக்கு தெரியல. தமிழ்நாடு தான் என் வீடு, 8 கோடி தமிழர்களும் என்னுடைய சொந்தக்காரங்க. ப்ரோ ரொம்ப கிரிஞ்சா இருக்கு ப்ரோ. இதைத்தான் சொன்னேன். கட்டுரை போட்டியில் நான் முதலமைச்சர் ஆனால்னு கட்டுரையில் சொல்லி, இல்லை பேச்சு போட்டியில் நான் முதல்வனால்னு பேச சொன்னால் ஒரு 8ஆப்பு பையன் என்ன பேசுவானோ அதைத்தான் உட்காந்து பேசியிருக்காப்புல. நான் முதல்வரானால் என்ன, என் வீடு தமிழ்நாடு, தமிழ்நாட்டு மக்கள் என் சொந்தங்கள். திரைப்படத்தில் வசன எழுதுவனை கொண்டு வந்து மேடை பேச்சை தயார்படுத்த சொன்னால் எப்படி எழுதுவான்? அவன் எழுதியிருக்கான். எவனோ ஒரு பழைய டேரக்டர், இத்து போன டேரக்டர், இவன் படத்தினால நடித்து, இவர் அந்த படத்தை நடித்து அந்த படம் ஓடாமல் வாழ்க்கை இழந்த டேரக்டர் ஒருத்தருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காப்ல, எழுதி கொடு அப்படின்னு. அவன் எழுதியிருக்கான் வசனத்தை. தமிழ்நாடே என் நாடு, என் வீடு. தமிழ்நாடு மற்றவங்களுக்கு தான் ஸ்டேட்டு, எனக்கு அது வீடு. தமிழ்நாடு வீடுன்னா இப்போ பனையூரில் படுக்காதீங்க, நைட்டு திருச்சி உறையூர் வந்து படுங்க. எதுக்கு பட்டினப்பாக்கத்துக்கு போகிறீங்க? தென்காசி குற்றாலம் அருகே கீழே நிறைய இடம் கிடக்கு, அங்கே வந்து படுத்துட்டு போங்களேன். தமிழ்நாடே உங்கள் வீடு தானே. இப்போ என்ன சொல்ல வர்றீங்க, தமிழ்நாடே என் வீடு அப்படின்னா? சார் என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியுமில்ல? இது வரைக்கும் திரைத்துறையில் நான் சம்பாதிச்சது 10, சம்பாதிச்சது எனக்கு 10 பாட்டு நான் குடிக்கிற மாதிரி சம்பாதிச்சது 10. 100 கோடி 200 கோடி எனக்கு இலக்கு கிடையாது. தமிழ்நாடே என் இலக்கு.